வணக்கம். 2 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கனமழையால் ராசிபுரம் அருகே சாக்கடையாக ஓடும் திருமணிமுத்தாறு. சாயக்கழிவு நீரால் நுரை பொங்கும் நிலையில் தரைப்பாலம் மூழ்கியது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். சென்னையில் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு நடைபெற இருக்கிறது. இதில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு நினைவு நாணயத்தை வெளியிட உள்ளார். இந்த நிகழ்ச்சி என்பது சென்னை கலைவாணர் அரங்கத்தில் 18ஆம் தேதி மாலை நடைபெற உள்ள நிலையில் இந்த விழாவிற்கு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதே போல நடிகர்கள் ரஜினி மற்றும் மக்கள் நீதி மய்யத்துடைய தலைவர் கமலஹாசன் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு 100 ரூபாய் நாணயம் வெளியிடும் நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கில் வரும் 18ஆம் தேதி மாலை 6:50 மணிக்கு நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று இந்த நூற்றாண்டு நாணயத்தை வெளியிட இருக்கிறார். அதை அமைச்சர் துரைமுருகன் முன்னிலை இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. விழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மேயர் உள்ளிட்டோருக்கு பங்கேற்கிறாங்க. இதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி எதிர்க்கட்சி தலைவர்கள், சினிமா நட்சத்திரங்கள் ஆகியோரும் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு திமுக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதே போல தமாக தலைவர் ஜி.கே. வாசன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகியோருக்கும் இந்த அழைப்புதல் என்பது அனுப்பப்பட்டுள்ளது. நந்தா. நன்றி அபினேஷ், விரிவான விவரங்கள். கோவை, நீலகிரிக்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையின் ஒரு சில பகுதிகளில் 48 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வெப்பநிலை இயல்பையை ஒட்டியே இருக்கும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. செபி தலைவர் மீது குற்றம் சாட்டும் ஹிண்டன்பர்கின் அறிக்கைக்கும் காங்கிரசுக்கும் தொடர்பு என்று பாஜக குற்றச்சாட்டு. மோடி வெறுப்பு இந்தியா மீதான வெறுப்பாக மாறியிருப்பதாகவும் ரவிசங்கர் பிரசாத் சாடல். புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி மாநகராட்சிகள் தொடக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வயநாடு நிலச்சரிவு பாதிப்புக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் 15 லட்சம் ரூபாய் நிதி. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்து வழங்கினார் திருமாவளவன். கரூர் மாவட்டம் பழைய ஜெயங்கொண்டம் பேரூராட்சி செயல் அலுவலர் ராஜகோபால் கைது. வீடு கட்ட அனுமதி வழங்க 17,500 ரூபாய் லஞ்சம் பெற்றபோது பிடிபட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். ஆட்சியர் சரையு உள்ளிட்டோர் ஆய்வு. வேலூரில் கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். காட்பாடி அருகே வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் எலக்ட்ரானிக் பொருட்கள் சேதம்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கனமழை, கமண்டல நாகநதியில் வெள்ளப்பெருக்கு. திருச்சி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 500க்கும் மேற்பட்டோர் போராட்டம். அதவாத்தூர் மணிகண்டன் பகுதியை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு. சினிமாவில் உள்ள தெளிவோடும் உழைப்போடும் அரசியலில் பயணிக்க வேண்டும். விஜய்க்கு கனிமொழி அட்வைஸ். மிகப்பெரிய நட்சத்திரமாக வருவதற்கு அதற்கான உழைப்பு, அதற்கான பாதை எல்லாமே அவருக்கு தெளிவாக புரிந்ததால் தான் அதை செய்ய முடிஞ்சிருக்கு. அதனால் அதே தெளிவோடும் அதே உழைப்போடும் அவர் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மீது தொடரப்பட்ட வழக்கு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தங்கலான் திரைப்படத்தை வெளியிடும் முன்பாக 1 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு ஆணை. அர்ஜுன் ரான் சுந்தர் என்பவரிடம் கடன் பெற்ற வழக்கில் உயர்நீதிமன்றம் ஆணை. ராசிபுரம் அருகே வெண்ணந்தூரில் மதுபான கூடத்தில் சட்டவிரோதமாக மது விற்பனை. டம்ளர், நொறுக்கு தீனியை இலவசமாக கொடுத்து குவார்ட்டருக்கு 100 ரூபாய் அதிக வசூல். திருப்பதி மலைப்பாதையில் இருசக்கர வாகனங்களில் பயணிக்க இன்று முதல் கட்டுப்பாடு. இரவு 9 மணி முதல் காலை 6 மணி வரை அனுமதி கிடையாது என்றும் அறிவிப்பு. முதுமலை வனப்பகுதியில் உள்ள மாயாற்றில் தாயை பிரிந்து தவிக்கும் குட்டி யானை. தாய் யானையை தேடி வரும் வனத்துறை. ஐயோ, அந்த பக்கம் ஓடி போச்சு. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் 3500 ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்பிவிட்டு தப்பிச் சென்ற கார் ஓட்டுநர். சிசிடிவி காட்சிகளை வைத்து காவலர்கள் விசாரணை. தெலங்கானாவில் மயில்கறி குழம்பு என்று வீடியோ வெளியிட்ட யூடியூபர். காவலர்கள் கைது செய்த நிலையில் கோழி இறைச்சியை சமைத்ததாக வாக்குமூலம். செந்தில் பாலாஜி வழக்கில் விசாரணை முடிய இன்னும் எத்தனை நாட்கள் தேவைப்படும் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். செந்தில் பாலாஜி வழக்கில் விசாரணை முடிய இன்னும் எத்தனை நாட்கள் தேவைப்படும் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மத்திய அரசு வழக்கறிஞரிடம் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. நடுநிலையான அரசு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டால் 6 மாதங்கள் ஆகும் என்று மத்திய வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கு விசாரணை முடிய இன்னும் எத்தனை நாட்கள் தேவைப்படும் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைக்கிறார். முகிலன், விவரங்கள். நந்தா, தற்போது இந்த செந்தில் பாலாஜியின் இந்த ஜாமீன் வழக்கான விசாரணை நடந்து வருகிறது. இதில் சில முக்கிய கேள்விகளை தற்போது உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. அதாவது பிரெடிகேட் அஃபென்ஸ், இது தொடர்பாக பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. முன்கணிப்பு குற்றங்கள் தொடர்பாக, அதாவது இந்த வழக்கில் இந்த முன்கணிப்பு குற்றமானது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு முக்கியமான தகவலை தற்போது உச்சநீதிமன்றமான கேள்வியை தற்போது எழுப்பியது. அதாவது இந்த பிரெடிகேட் அஃபென்ஸ், அதாவது முன்கணிப்பு குற்றமானது நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே இடி இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்க முடியும். அதனால் அதாவது அமலாக்கத்துறையிடம் உச்சநீதிமன்றமானது இந்த கேள்வியை தற்போது எழுப்பியுள்ளது. அதே போல இந்த வழக்கில் இதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரல் இதில் மொத்தம் 3 வழக்குகள் உள்ளன. ஒரு வழக்கில், அதாவது ஒரு வழக்கில் மொத்தம் 21 பேர் இணைக்கப்பட்டுள்ளனர். 2வது வழக்கில் 47 பேர் இணைக்கப்பட்டுள்ளனர். 3வது அதே போல பெரும் சாட்சிகளாக 112 பேரும் இணைக்கப்பட்டுள்ளனர் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். அதே போல
போல மூன்றாவது வழக்கில் 922 குற்றவாளிகளும் அதில் 151 பேர் சாட்சிகளாக இணைக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்திருக்கிறார். இதற்கு இந்த வாதத்தை கேட்ட உச்சநீதிமன்றமானது இந்த வழக்குகள் எல்லாம் முடிவதற்கு எவ்வளவு காலம் சுமாராக தேவைப்படும் அல்லது ஒரு பொதுவாக ஒரு வழக்கறிஞரை நியமித்தால் அவர் இந்த வழக்கை விசாரிப்பதற்காக எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்வார் என்றும் அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கு பதிலளித்த செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பின்பு முடிவு செய்து கொள்ளலாம். முதலில் எனக்கு இந்த ஜாமீனை வழங்க வேண்டும். இந்த வழக்கு விசாரணையானது தற்போது இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக இந்த வழக்கில் இன்னும் பல்வேறு விசாரணையானது முற்றிலும் தொடங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு இந்த ஜாமீனை முன்பே வழங்க வேண்டும் என்றும் ஒரு வாதத்தை முன்வைத்தார். அதே போல சொலிசிட்டர் ஜெனரல் இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியானவர் அவர் அமைச்சராக இருக்கும்போது இந்த விசாரணையை தொடர்ந்து தொடர்ந்து காலதாமதம் செய்வதற்கான பல வேலைகளிலும் அவர் ஈடுபட்டார் என்ற ஒரு வாதத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். தற்போது இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நந்தா, செந்தில் பாலாஜி வழக்கில் விசாரணை முடிவடைய இன்னும் எத்தனை நாட்கள் தேவைப்படும் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் முகிலன் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி முகில்.